இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இதே இடத்துக்கு வந்த, திரும்பவும் இதே இடத்துக்கு வந்துட்டேனே. கடவுளே, என்ன சோதனை இது? திருப்பி திருப்பி நான் ஒரே இடத்துக்கு வந்து நிக்கிறேன். ஐயோ, முடியல. கடவுளே, மீனாட்சியம்மா, எனக்கு ஒரு வழியை காட்டு. என்ன இது, நிழல் வேற மாதிரி இருக்கு. ஆனா நான் முந்தானையை பிடிச்சிருக்கேனே. அப்போ இது தப்பான பாதை, இது மாய பாதை. நம்மளோட நிழல் நம்மளை ஏமாத்துது. அப்போ இந்த திசை தான் சரியான பாதை. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மாய பாதையை விட்டு நீ வெளியில வந்திருப்ப. மாய பாதையை விட்டு ஜெயிச்சு வந்துட்ட. என்ன நீ ஜெயிக்க முடியுமா? இனி நீ உசுரோட வெளியில போக முடியாது. சிஸ்டர், நாக்கெல்லாம் ஒரே கசப்பா இருக்குது சிஸ்டர். 2 நாளைக்கு எதுவுமே சாப்பிட முடியாது போல இருக்குது சிஸ்டர். ஒரு ஸ்ப்ரே அடிச்சு கிளிய மயக்கம் பண்ண முடியல, நீ எல்லாம் வந்து வாய் பேசுற. சிஸ்டர், நான் கரெக்டா தான் சிஸ்டர் பிளான் பண்ணேன். அந்த ஸ்ப்ரே சரியா ஒர்க் ஆகல சிஸ்டர். என்ன பழி வாங்கிடுச்சு சிஸ்டர். ஆமா, ஸ்ப்ரே வந்து உன்னை பழி வாங்குது. அந்த ஸ்ப்ரே என்ன துர்காவா மாறியா? ஒரு வேலைய ஒழுங்கா செய்ய துப்பில்ல, நீ எல்லாம் வாய் பேசுற. அப்படியே போட்டனா இருக்கு பேசுற, அது கூட பொறுக்கலையா? சரி விடுங்க, நான் போய் அந்த கிளிய மயக்கம் போட வச்சு தூக்கிட்டு வரேன். என்ன நாக்ஸ, என்னாலயே முடியல, உன்னால எப்படி முடியும்? என்னால முடியும். நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அந்த ஸ்ப்ரே எங்க இருக்கு, கொடுங்க. இந்த அப்படி நான் கிளியோட வரேன். பாப்போம். என்னாலயே முடியல, இது கிளிக்க போகுதா? சிஸ்டர், ஸ்னேக் கிளிக்கு ஸ்ப்ரே அடிக்க போகுது. என்னத்த கிழிச்சிட்டு வருதுன்னு பாப்போம். ஆனா உன்னா என்னையே முறைக்க வேண்டியது. இத்தனை வருஷமா என் புருஷனோட உடம்ப வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். உன் பொண்டாட்டி துர்கா என்ன ஆட்டம் காட்டினா விட்டுருவனா? நீ இனிமே என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன் உயிர் என் கணவனுக்கு தான் சொந்தம். கிளியோட உடம்புல இருந்து இன்னைக்கு உனக்கு விடுதலை தரப்போறேன். என்ன உள்ள இருந்து வர? க்ளீன் பண்ணிட்டு வரேம்மா. ஓ அப்படியா? நல்லா க்ளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். சரி, அப்படியே ஹாசினி ரூமையும் க்ளீன் பண்ணிடு. சரிங்கம்மா.
நாகஜோதி ஒரு நிமிஷம். என்னம்மா? எங்க போறா? அ, கடைக்கு போறேம்மா. சரி, கிச்சன்ல தண்ணியே வரல, போய் மோட்டர் போட்டு வந்துரு. போயிட்டு வந்துட்டு போடட்டுமாமா? மோட்டர் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? போய் மோட்டர் போட்டுட்டு போ. சரிங்கம்மா. ம். அம்மா, ஆ மோட்டர் போட்டாச்சு. தண்ணி வருதா? ஆ ஓகே. வருது, நீ போயிட்டு வா. சரிங்கம்மா. அப்பாடா. ஏன் கிளி எதுக்கு இங்க வந்தது? பாப்பா, பக்கெட்டை விட. முடியாது. இந்த பக்கெட்குள்ள என்னோட கிளி இருக்கு. கிளி கூண்டு எப்படி பக்கெட்குள்ள வந்துச்சு? அது எப்படி வந்துச்சுன்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? கிளி கூண்டு மேல தானே இருந்துச்சு. நான் அங்க தானே வச்சிருந்தேன். பக்கெட்குள்ள எப்படி வந்துச்சு? எனக்கு என்ன தெரியும் பாப்பா? நான் கூண்டோட என் ரூம்ல தானே வச்சிருந்தேன். அது எப்படி இந்த பக்கெட்குள்ள வந்திருக்கும்? அதானே, கிளி கூண்டு எப்படி பக்கெட்டுக்குள்ள வந்துச்சு? என்ன கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும்? ஒருவேளை கிளி கூண்டோட பறந்து வந்து பக்கெட்குள்ள விழுந்துருச்சோ? அது எப்படி ஹாசினி? கிளி எப்படி கூண்டோட பறக்கும்? சும்மா சொன்ன பெரியமா. நாகஜோதி, கிளி எப்படி பக்கெட்குள்ள வந்துச்சு? என்ன எல்லாரும் என்னையே கேக்குறீங்க? எனக்கு எப்படிங்க தெரியும்? சரி சரி விடுங்க, எப்படியோ வந்துருச்சு. தேவிமா, கிளியை எடுத்துட்டு மேல போங்க. என் மாய வலையில இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? இரு, நானே வரேன். என்னுடைய மாய பாதையிலிருந்து வெளியே வந்த நீ எப்படி அந்த மூக்குத்தி எடுக்கிறன்னு நான் பாக்குறேன்.